Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. வழக்கத்துக்கு மாறாக நேரம் கொஞ்சம் கூடி போச்சு. இப்போதே கிட்டத்தட்ட 9:15. ஆனாலும் நீங்கள் கேட்பீர்கள், ஒரு 20 மணித்துளிகளாவது இருக்கலாமா? பேசலாமா? சரி சரி. எனக்கு ஒரு நிறைவான எனக்கு கொஞ்ச நேரம் அப்படி பேசினா சரியா இருக்கும் நினைக்கிறேன். நல்லது. பெரியோர்களே, 2 அணியுமே தங்களுடைய கட்சிக்கான விவாதங்களை எப்படி செறிவாக வைக்க முடியுமோ அப்படி செறிவாக வைத்திருக்கிறார்கள். எடுத்தவர்களும் சரி, பின்னே தொடுத்தவர்களும் சரி, அவர்கள் விடுத்த ஒவ்வொரு செய்திகளும் இருக்க, அதெல்லாம் நம்முடைய நெஞ்சத்துல போய் அப்படியே படிச்சு கிடக்கு. எத்தனை செய்திகள்! கடைசியா ராஜா, அந்த பக்கம் பாரதி, அவங்க இந்த சங்கீத உலகத்துக்கு அவ்வளவு தொடர்பு இல்லாத ஆட்கள். ஆனாலும் அந்த 2 பேரும் அவங்க கொடுத்த கொடை இருக்க, சங்கீத கொடை, இசையால் அல்ல இயலால். எங்கிருந்து வாங்கினார்கள், எப்படி பாடினதோ என்று சொல்லுவார் அல்லவா, அது மாதிரி இவங்க எங்கெங்கிருந்து பார்த்தார்களோ கொளுத்திட்டாங்க. இப்ப நம்ம இவங்களை பாராட்டுறது ஒரு புறம் இருக்கட்டும், இதுக்கு ஒரு முடிவு வேணும்ல. கலைஞன் உயரமான ஆளு, அவன் கடவுளுக்கு சமானமானவன். ஏன்? கடவுளே தன்னுடைய படைப்பை நோக்கி போகிற பாதை இருக்கு பாருங்க, அதுதான் கலைதான். ஒரு டொராத்தி பார்க்கின்ற ஒரு எழுத்தாளர், கடவுளே தன்னுடைய படைப்பை நோக்கி போகிற பாதை, அந்த பாதை எது அப்படின்னா அதுதான் கலை. அப்படின்னா கலையையும் கடவுளையும் பிரிக்க முடியாது, அது சாத்தியமே இல்லை. அதனால இந்த உயரத்தில் இருக்கிறவர்கள், ஆனா இங்க இருக்கிற ரசிகர் இருக்கானே, அதாவது பாடகன் எப்பொழுதும் மேலிருந்து பாடுகிறான், ரசிகர்கள் எப்போதும் கீழிருந்து கேட்கிறார்கள். இருந்து கேட்கிறாங்க, அவங்க இருந்து கேட்கிறாங்க. இந்த இருந்து கேட்கிறவர்களுக்கு விருந்து தருவதற்கு எத்தனை காலம், எத்தனை பாடுகள். அவர் சொன்னார் பாருங்க, எப்படி எந்திரிப்போம், எங்க ஓடுவோம். இப்ப கடினம்தான் பயிற்சினா. இப்போ ஒரு பட்டப்படிப்பு படிக்கிறதுனா கூட ஒரு 12, அங்கிட்ட ஒரு 3, 15 ஆண்டு குறைஞ்சது. ஆனா இதுக்கு பயிற்சி. முதல்ல சாரீரம் இருக்கணும். சாரீரத்தை கொடுத்தவன் யாரு சொல்ல முடியாது. தாய் வழி வந்ததா, தகப்பன் வழி வந்ததா, அந்த சாமி தந்ததா, அது யாரிடமிருந்து? அது பூர விச்சை, குலவித்தை. ஆனா மிகப்பெரிய பாடகர்கள் வீட்டில் இன்னொரு பாடகன் பரிமளிக்கல. மிகப்பெரிய பாடகன் எம்.கே. தியாகராஜ பாகவதர் எனக்கு தெரிஞ்ச ஆளு, பி.யு. சின்னப்பா எனக்கு தெரிஞ்ச ஆளு, மகாவித்வான் பி.யு. சின்னப்பா மகாவித்வான். பாடி இருக்கிற பாடல்கள் திரைப்படத்தில் எம்.கே. தியாகராஜ பாடின விட்டு என்ன குறைத்தலாம்? எத்தனை சங்கீதத்தில். ஆனால் அவர்கள் வீட்டு ஆட்கள் எங்கே அப்படின்னா, இந்த சாரீரம் எங்கிருந்தோ வந்திருக்கு, எங்கிருந்து கொடுத்திருக்கான். அவன் அருளால் அவன் தாழ் வணங்கின பத்திலா, அவன் அருளியா. அதனால முதல்ல அந்த சாமி துணை இருக்கணும்.
அதுதான் தலை. அதற்கு பிறகு சாரீரம் இருக்கணும். ஆச்சா, சாரீரம் இருந்தா அதுக்கு பிறகு அவர் என்ன செய்ய வேண்டியிருக்கு? சாதகம் பண்ண வேண்டியிருக்கு. சாதகம் பண்ணுவதற்கு எங்க போக வேண்டியிருக்கு? சரியான படி சொன்னாங்க இல்லையா, குரு வேண்டியிருக்கு. அவர் சொல்லி 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 இவர் சாதகம் தொடர்ந்து பண்ணி 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 கொஞ்சம் நெஞ்சமா இவ்வளவு செய்கிறார். சரியான குரு, சாதகம் பண்ணியாச்சு. சரி, இதுக்கு சரியான குரு மட்டும் இல்லை, சரியான வழிகாட்டி. அந்த வழிகாட்டி சரியா இருக்கணும், அதுவும் சரியா இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே சந்தர்ப்பம் இருக்கணும். சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிற சாமர்த்தியம் இருக்கணும். எத்தனை வரிசைகள் வருது பாருங்க. எத்தனை கட 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 வந்து இவ்வளவும் முடிஞ்ச பிற்பாடு இவர் இவ்வளவு நாள் கத்துக்கிட்டார்ல, அவருக்காகவா பிறருக்காகவா? இந்த கலைஞன் தான் கற்றுக்கொண்டிருக்கிறான் அல்லவா கலையை, இரவு பகலாக நேரம் பாராது, மெய்வருத்தம் பாரார், கண் துஞ்சார், அரிசி அடிக்கிருக்கானே, இத்தனையும் செய்து இத்தனை கற்றுக்கொண்டிருக்கிறானே, யாருக்காக? தான் வளர்வதற்காகவா? இல்லை, யாராஜ சுவாமிகளை சொல்றோமே அவர் மாதிரி இருக்கிறதுக்காகவா? இந்த கலைஞர்கள் உஞ்சவரித்தி பண்ணவா போறாங்க? யாருக்காக இதை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் கற்றதெல்லாம் பெற்றதெல்லாம் பெற்றதை மேலும் 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 வளர்த்துக் கொண்டதெல்லாம் யாருக்காக? யாருக்காக? கேட்கிறான் இல்லையா? அது யாருக்காக கூறானா, இதை போய் கொடுக்க போற. எங்க எவரிடமிருந்து பெற்றுக்கொண்டானோ, எந்த இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டானோ அவனுடைய சந்நிதியிலே உட்கார்ந்து கொண்டு தான் கொடுக்கணும். அவன் சந்நிதியில எல்லாரும் அனுமதிக்க மாட்டாங்க. யார் அனுமதிப்பா? அந்த சந்நிதிக்கு போக ஸ்ரீரங்க சந்நிதிக்கு போயிட முடியுமா? பாட முடியும், போகலாமா? அதெல்லாம் வெளியே உட்காந்து பாடலாம் இல்லைங்களா? அவ்வளோதான். உள்ளே போக முடியுமா? போக முடியாது. எங்கள் மீனாட்சி கோயிலையும் அப்படி தான். வரலாம், கச்சேரி தரலாம், காசை பெறலாம், நடையை கட்டலாம், அவ்வளோதான். ஆனால் யாருக்காக இது? இது அத்தனையும் கொண்டு வந்து கொடுக்குறான். இங்க கொடுக்கலைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க என்ன பிரச்சனை வருது? இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, இவர் சொன்னார் பார்த்தீங்களா, ரசிகர்கள்ல பல விதம் வாஸ்தவம். பல வண்ணங்கள் இருக்காங்க, பல பேர் இருக்காங்க, வினோதமான ஆட்கள்லாம் இருக்காங்க, வினோதமா பாடுறவர்கள்லாம் இருக்க, கேட்கிறவங்கலாம் இருக்கா, பாட்டுக்களை சிட்டெழுதி கொடுக்குறாங்க. அது ஒரு சீட்டு 2 சீட்டு இல்லை, அத்தனையும் நம்ம பாடி ஆகணும். சில பேர் பாடலை அப்படின்னா கூட்டம் கலைஞ்சிரும். ஏன்னா அவன் வேறு வேறு ஆளாக இருக்கிறான். அப்போ சபாக்காரர் என்ன ஆறாரு? நீ மல்லா பாடுறாயா? டிஎம்எஸ்ஸை பற்றி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அது ஒன்றும். அவர் யார் எழுதி கொடுத்தாலும் சரி பாட மாட்டார். அப்புறம் பாடிக்கிட்டு இருப்பார். ஆனா அவர் யாருக்காக பாடுறாரு? ரொம்ப கட்சி சங்கீத மேதைகளுக்காக. அந்த 10 40 பேர் 50 பேர் 100 பேர் உட்கார்ந்து இருந்தா அப்ப என்ன செய்ய முடியும்? இசை கச்சேரி அந்த தடத்துல தான் ஒரு காலத்துல போய்கிட்டு இருந்தது. திடீர்னு சொல்லி திரைப்படம் வந்துருச்சு. திரைப்படம் வந்துருச்சுன்னா அதுல பாடணுமே. பாட்டுல கர்நாடக இசை இருக்கணும்,
சொல்லிட்டாரு, மாட்டேன், நான் கீர்த்தனை தான்ப்பா பாடுவேன், அவ்வளோதானே செய்ய முடியினார். ஆனால் ஒரு கலைஞன் கீர்த்தனை தான் பாடுவேன் என்று சொன்ன ஒரு பாடு, ஆமாம் அதைத்தான் நீங்கள் பாடுங்க அப்படின்னு அந்த கீர்த்தனையை திரைப்படத்திற்கு கொண்டு வந்து அதை கொடுத்து ஊரும் உலகமும் கேட்பதற்கு ஒரு முறை அல்ல 1000 முறை கேட்பதற்கு, திரும்ப திரும்ப கேட்பதற்கு வழிவகுத்து கொடுத்தவன் யார்? இந்த கலைஞன் பாடுறது உண்மை, அதை எல்லாரும் கேட்கணும். அப்படி கேட்பதற்கு அவன் இல்லை என்றால், ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு, இந்த கலைஞன் ரசிகன் மட்டும் இல்லை என்று சொன்னால் கலைஞன் செத்து போவான் என்ற வார்த்தைகளை நான் தப்பா பயன்படுத்த மன்னிச்சுக்க. ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, இந்த தமிழ் மண்ணிலே பாணன் என்று ஒரு பாடகன் இருந்தான். பாணன் எத்தனை பாடல்கள், சங்க இலக்கியங்கள் அவனுடைய பாடல்களில் தங்க பாடல்களாக எழுதுகின்றன. தமிழகத்தின் வீதிகளில் எல்லாம் பாடியவன் அவன். எத்தனை கருவிகளை எடுத்துக்கொண்டு, ஒரு பெண்ணையும் அழைத்துக் கொண்டு, மொத்த குடும்பத்தையும் கூட்டிக் கொண்டு சொன்னாங்களே 2.5 கிலோ 5 கிலோ இந்த கருவிகளை எல்லாம் தூக்கிக் கொண்டு வீதிகளிலே மலைகளில் ஏறி ஆறுகளை கடந்து காடுகளை நீத்து ஆட்களை தேடி பசிப்பிணி மருத்துவன் இல்லம் அணித்தோ செய்தோ என்று பாடி 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 போய் தேடி எதற்காக பாடினான்? ஒரு மன்னனிடம் போய் பாடி அவன் தருவதை வாங்கிக் கொண்டு வந்து தன் வீட்டு முற்றத்திலே, தன் வீட்டு கூடத்திலே சோறாக்குவதற்காக இருந்தானே அந்த கலைஞன். அவர் எங்கே? அந்த பாணனை எங்கே? இல்லை. ஏன்? மன்னர்கள் போய்விட்டார்கள், ஆட்சிகள் பல மாறின. இந்த கலைஞனை பாராட்டுவதற்கும் ஆள் இல்லை, கேட்பதற்கும் ஆள் இல்லை. காலங்கள் மாறின, கலைஞன் தன்னுடைய இருப்பிடத்திலேயே இல்லை. அவன் இப்பொழுது நாஞ்சில் பகுதிகளிலே ஒரு சாதி பெயராக அவன் இருக்கிறான் என்று மட்டும் கேள்வி. கம்பனை போலவே அவனும் ஒரு சாதி, கம்பர் என்று ஒரு சாதி அங்க உண்டு, அது மாதிரி ஒரு சாதி பெயராக இருக்கு. அப்படின்னா அவன் மட்டும் அல்லையா, அவன் வைத்திருந்த பறைகள் இருக்கின்றனவே 12 பறைகளை, 12 பறைகளின் பெயரை குறிப்பிடுகிறார் நம்முடைய தமிழ் தாத்தா. 12 பறைகள். அந்த 12 பறைகளில் இன்றைக்கு பறை முழக்கம் கேட்கிறோம் இல்லை. அவர்களுக்கே தெரியாது இந்த பறை எந்த பறை, அது சாப்பறையா, மணப்பறையா, ஆகுழிப்பறையா, அது எந்த பறை யாருக்கு தெரியும்? கருவிகள் போய்விடும், கலைஞன் போவான், கருவிகள் போய்விடும். யார் இல்லை என்றால், யார் இல்லை என்றால் கலைஞன் இருப்பான், கடவுள் இருப்பார் கடைசி வரை. அவரை வணங்குவதற்கு பக்தர்கள் என்று இல்லை என்று சொன்னார். எந்த கோவிலில் மூத்த உச்சம் என்று சொல்கிறோம், 1000 மக்கள் போய் எவனை வணங்குகிறார்களோ அங்கேதான் அருள் பிரசாதம் நிறைய இருக்கிறது என்று போகிறார்கள் அல்லவா? அங்க மட்டும்தானே சாமி, அவர் இல்லாத இடம் எங்கே இருக்கு? நீக்கவர நிறைந்திருக்கிற பொருள் அல்லவா அவன், ஆனால் அங்கே மட்டும் இருக்கிறது என்று ஏன் சொல்லுகிறோம்? அப்படின்னா என்னையா, என்ன அது? அவன் கலைஞன், கடவுள் தான். அந்த கடவுளை நாம் அர்ச்சிக்கிறோம். யார் அர்ச்சிக்கிறது? இவனெல்லாம் அர்ச்சிக்கிறான். ரசிகர் இவனை பார்த்து எதை அஜரத்தினம் பிள்ளை அவர் வாசித்தார் என்று சொன்னா, ஒரு காலத்தில் அவர்கள் எல்லாம் கடைநிலை மக்கள், அவர்களுடைய ஜாதியை மறந்து, அவர் யார் என்பதையும் மறந்து,
நீ மிகப்பெரிய மேதை என்று உயர தூக்குகிறார்கள் அல்லவா, அந்த தூக்கரை கலைஞன் கொடுக்கவில்லை, அந்த அங்கீகாரத்தை கொடுத்தவன் ரசிகன். அந்த அதிகாரத்தை கொடுத்தவன் ரசிகன். அவன்தான் அதை கொடுக்கிறான். அதை எடுக்கிறதுக்கு முடியாது. அவன் முழுக்க முழுக்க இருக்கிறான். ஆனால் அவன் அதை கொடுக்கவில்லை என்றால் எம்.கே. தியாகராஜ பாகவதர் எத்தனை பெரிய பாடகர். ஆனால் ரசிகன் அவர் பின்னே இருந்தான். ஒரு காலம் வந்தது, வீதிகளில் வருகிற அவருக்கு பின்னரே போவதற்கு கூட ரசிகர்கள் இல்லை. ஏன்? கலைஞன் இருக்கிறான், பாடுகிறார், ஆனால் அங்கே அருள் இல்லை. மேலிருந்து அவருக்கு அருள் இல்லை. அது இல்லாத போது கலைஞனுக்கு ஏதும் முடியாது. தெரியுதே நமக்கு. முத்துசாமி தீட்சிதர் வயலின் கொண்டு வந்தார், அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதை ஏற்றுக்கொண்டாங்க. அவர் கொண்டு வரும்போது எதிர்த்தவர்களும் இருக்கிறாங்க. யாரு? எதிர்ப்பு எங்கிருந்து வரும்னு நினைக்கிறீங்க? பாட பெண்கள் மேலே வரக்கூடாதுன்னு சொன்னது யாராக இருக்கும்ன்றீங்க? அதுக்கு துணை போனவர்கள் யாராக இருப்பார்கள் நினைக்கிறீங்க? சக கலைஞன் தான் அதை செய்திருப்பான். சக கலைஞன் தான். கலைஞனுக்கு பகை சக கலைஞன் தான், இறைவனுக்கு பகை அல்ல. இவன் எப்போது இறைவனாக இல்லாமல் போய் விடுகிறானோ, எப்போது அவனுக்குள் அந்த மூர்த்தத்தின் அருள் இல்லாமல் போகிறதோ, அவன் அவனாக இல்லாமல் தானாகவே இருந்து விட்டான் என்று சொன்னால் கதை நடக்காது. அவன் அவனாகவே இருக்க வேண்டும். அவனாக இல்லாத போது வருகிற குழப்பம் தானமா அது. அதனால அதை தள்ளுபடி செய்யுங்க, அதை தள்ளுபடி செய்யுங்க. அப்படின்னா என்ன சார் செய்யலாம், எப்படி கொடுக்கலாம்? இதை கலை என்பது அது வளரணும். கலை வளர்வது என்பது அது வளர்ந்திருக்கிறதா என்பதை தீர்மானிப்பதற்கு சக கலைஞர்களால் தான் முடியும். அவர்கள் தீர்மானிக்கிற போதே தான் நீங்க சொன்னீங்களே, லட்சம் கலைஞர்கள் இருக்கிறாங்கன்னு. ஒரு கலைஞனை கேட்கறதுக்கு கலைஞர்கள் கீழே உட்கார்ந்துருக்காங்க. என்னவாக உட்கார்ந்துருக்காங்க? கலைஞன் என்பதை மறந்து ஒரு ரசிகனாக உட்கார்ந்துருக்காங்க. இங்கே ஒரு கலைஞன் இருக்கிறான். அந்த கலைஞனுக்கு அவனுடைய சக கலைஞன் கீழே இருந்து கேட்பது ரசிகனாக இருந்து கேட்கிறான். அவர் ரசிகனாக இருந்து கேட்ட பிற்பாடு மெல்ல 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 அவரை அந்த ரோட்டில் போய்கிட்டு இருக்க வண்டி திடீர்னு அடுத்த பாதைக்கு போகுது பாருங்க, சுருதி பேசுமா, அதை அப்படியே கண்டுபிடிக்கிறது யாரு? அதை கண்டுபிடிச்சு அங்கீகாரம் கொடுக்கிறது யாரு? நம்ம கலைஞர்கள், சக கலைஞர்கள் முதல்ல கொடுத்துருவாங்க நினைக்கிறீங்களா? அது ஏன்னா எனக்குள்ளங்க ஐயா நல்லா பேசுறாரு அப்படின்னா எனக்குள்ள ஒரு பொறாமை இருக்கும்ல. ஏன்னா நான் சிறியண்டா, நான் கடை மனிதன், நான் மனிதன், நான் என்ன இறைவனா? அவனுக்கு எல்லாரையும் பார்க்கிற போதெல்லாம் பிள்ளைகளாக பார்ப்பான். பார்த்து பார்த்து பெருமைப்படுவான், என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என்று. நான் ஒன்று இறைவனாக இருக்க வேண்டும் அல்லது தாயாக இருக்க வேண்டும். நான் தாயாகவும் இல்லை, இறைவனாகவும் இல்லை, பேயாக இருக்கிறேன். இப்போ என்ன செய்ய? நான் எப்படி அதை சரி கட்ட முடியும்? அதனால் எனக்கு முடியாதையா? கலைஞன் சக கலைஞனை பாராட்டும் என்பது வளர்ந்த பிற்பாடு, அவனுக்கு பலர் வளர்ச்சியான தகுதி கொடுத்த பிற்பாடு இவன் அப்படின்னானே தவிர கையசைக்கும், தலையாட்டும், ஆனால் அங்கே உள்ளே ஒரு தடுமாற்றம் இருக்கும். இதாயா மனிதன், இது மனிதம். ஆனால் ரசிகர் இருக்கிறானே, அவனுக்கு இதில் கிடைத்ததெல்லாம் என்ன? அவன் நேரத்தை செலவிட்டு, தன் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்களை செலவிட்டு, எத்தனையோ நெருக்கடிகளுக்கு இடையில் அங்கிருந்து புறப்பட்டு வந்து இருந்து
இவர் பாடுகிற பொழுது அவன் உட்கார்ந்து சபாஷ் சபாஷ் பலே பாண்டியா, பாரதி பாட்டை சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, பலே பாண்டியா. அந்த பலே பாண்டியா போடும்போது கலைஞருக்கு இருக்கக்கூடிய சுகம் இருக்க, அது ஒரு தனி சுகம்தான். நாங்கள் ஒரு பேச்சாளர்ன்ற முறையில் நாங்கள் கலைஞர்கள் இல்லை, ஆனால் 4 பேர் வந்து ஐயா இன்னைக்கு நல்லா இருந்துச்சியா அப்படின்ற போது அப்படின் போது இந்த ஒரு நினைப்பு சிதனை புகுந்தால் கருவம் ஓங்கி வளருதடி நானே, அது மாதிரி ஒரு கர்வம் இங்கே உள்ளுக்குள்ள மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தார். அந்த மெச்சி நம்மை ஊரார் புகழ வேண்டும் அல்லவா? அதனால் என்ன கடைசியில் சொன்னால், இவர் பாடுவதெல்லாம் இத்தனையும் யாருக்காக பாடுறாங்கன்னா, அது எல்லாம் அந்த மலையில் தான் விளையுது சந்தனம். ஆனால் அது யாருக்கு? மலைக்கு அதுக்கு என்னால் என்ன பிரயோஜனம்? அதை அணியிறவருக்கு தானே, பூசுறவருக்கு தானே, அவங்களுக்கு தானே. வீணையில தான் பிறக்குது நாதம், ஆனால் அது முரல்பவருக்கு, வீணைக்கு எதுவும் செய்யவோம். அது மாதிரி தான் இது எல்லாம் செஞ்ச பிற்பாடு ரசிகன் இருக்கிறானே, அவனை பற்றி திடீர்னு பார்த்தா ஒரு நம்ம கிளவி கேட்டா, ஏய் இந்த அங்கே கலைஞன், இங்கே தொண்டன், யாருப்பா பெரிய விஷயம் அப்படின்னா நம்ம கிளவி சொன்னா, அவெல்லாம் பெரிய ஆள் தான்ப்பா, இதுக்கு இது பெருச புய் மண்ணிலிருந்து அப்படியே கிளம்பி போனான், பெருசு 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 பெருசுன்னு சொல்லிவிட்டு கடைசியில் பயிருக்கானே தொண்டன், இவன் பெருமைதான்டா சொல்ல முடியாது ஐயா அப்படின்னாரே. அது மாதிரி பெரியோர்களே, கலைஞர்கள் கலையை வளர்க்கிறவர்கள், இறைவனுடைய அங்கீகாரத்தை பெற்றவர்கள், இந்த மண்ணின் இறைவனாக இருந்து கொண்டு நம்முடைய கண்களிலும் காதுகளிலும் வியப்பை விளைவிக்கின்ற மேதைகள், அந்த மேதைகள், அந்த தெய்வங்கள், அவர்களை நாம் குறைக்கவில்லை, அவர்களை வணங்குகிறோம், பணிகிறோம். அவர்களுடைய வித்துவத்துக்கு நம்மால் ஒன்றும் ஈடு கொடுக்க முடியாது. ஆனாலும் அவர்கள் இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், ஒன்னே மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம இவர் சாமிநாத தமிழ் தாத்தா சொல்லுவார், நிறைய தமிழ் கீர்த்தனைகள் என்னுடைய காலத்தில் இருந்துச்சு. தமிழ் கீர்த்தனைகள் அவருடைய காலத்தில் ஏராளமாக இருந்ததுதான். ஆனால் இன்றைக்கு அதை படிப்பாரும் இல்லை, ரசிப்பாரும் இல்லை, படிப்பாரும் இல்லை, பாராட்டுவாரும் இல்லை. அந்த பாராட்டுவார்ன்றதுக்கு பாருங்க, அந்த இடம் தான் ரசிகர்கள். அதனால பெரியோர்களே, கலைஞர்களை நாம் வணங்குகிறோம். அவர்கள் இருப்பதுனாலும் சரி, அவர்களுடைய பெருமைப்படுவதனாலும் சரி, அவர்களால் கலை பெருமைப்படுவதென்றாலும் சரி, அதற்கு முழுமையான காரணம் இறைவனுக்கு அடுத்து ரசிகர்களே என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.